ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ராதே கிருஷ்ணா. என் பேர் அனன்யா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம கிருபையினாலையும் குருநாத்தாளுடைய பரம அனுகிரகத்தினாலையும் இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் குரு மகிமைய ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, ஒரு ஜீவன பகவான் இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் குருநாதர். அந்த ஜீவனுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, குரு மாதா குரு பிதா குரு அமுதி குலதேவதா. அந்த ஜீவனுக்கு அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே அந்த குருநாதர் தான். சரி, ஜீவனுக்கும் குருவுக்கும் இந்த சம்பந்தம்னு சொல்றோமே, அப்போ அந்த குருவுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு உருவும் ஹரி உருவும் ஓருருவாகுமே, ஓருருவில் உன் மனதை நிறுத்தினார் ஓருருவான அந்த ஓம்கார பொருள் சத்ய ஞானானந்த பிரம்மமாய் மிளிர்ந்திடுமே. குரு கிருபையில்லாமல் ஹரி கிருபையில்லை. இப்படி அந்த குருநாதர் தான் பகவான், பகவான் தான் குருநாதர். ரெண்டு பேரிடத்திலயும் எந்த ஒரு பேதமுமே கிடையாது. அந்த குருநாதன் அந்த ஜீவனுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, குரு கிருபாஞ்சன पायो मेरे भाई नाम बिना कुछ देखत नाही. குரு கிருபை அப்படிங்கிற மைய எடுத்து நாம சங்கீர்த்தனத்தோட சேர்த்து அந்த ஜீவனுடைய கண்ல இடுறாராம் குருநாதர். அப்படி இடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு தியாகராஜர் என்ன சொல்றார் அப்படின்னா, கருகை நஹ்ருத்ரோக गगन मूल कोटनु सद्गुरु लेक यटुवंटी गुणिकी தெளியகபோதோ. நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சம்சாரம் அப்படிங்கிற ரோகத்தையே தீர்த்துடுறார் குருநாதன் அப்படின்னு சொல்றார். ஒரு ஜீவன் குரு கிருபைக்கு பாத்திரம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த ஜீவன் எப்போதும் குருநாதனையே தியானம் பண்ணிட்டு இருப்பானாம். அப்படி தியானம் பண்ணும் பொழுது ஏதாவது கஷ்டம்னு வந்துடுத்துனா, அந்த கோவில் போலாமா, இங்க ஜோசியம் பார்க்கலாமா, இங்க இந்த மந்திரம் பண்ணாமான்னு பார்க்காம குருவை தாண்டி பெரிய சாதனை கிடையாது அப்படின்னு இருப்பானாம் அந்த ஜீவன். குரு தியாயி குரு தியாயி குரு பரதே சாதன நாஹி, குரு பரதே சாதன நாஹி. இப்படி எப்பொழுதும் குருநாதரையே தியானம் பண்ணிட்டு இருப்பான் நாம் அந்த ஜீவன். அப்படி இருக்கும் பொழுது அந்த குருநாதருடைய கிருபை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவர் எந்த பேசிஸ்ல கிருபை பண்ணுவார்? பணக்காராலா இருந்தாதான் கிருபையா, இல்ல நன்னா படிச்சு பாண்டித்யம் இருக்கிறவாளுக்கு தான் கிருபையா அப்படின்னு கேட்டா, எந்த பேசிஸ்ல கிருபை பண்றார் அப்படின்னு கேட்டா, யஸ்ய காருண்ய சம்பிராப்த்யை பாத்ர பேதோ ந வித்யதே சமதர்ஷன சந்துஷ்டம் சத்குரும் சரணம் பஜே. காரணமின்றி இன்னருள் சூரக்கும் ஆராவமுதே சத்குருநாதா. எந்த காரணமுமே இல்லாம நம்ம மேல கிருபை பண்ணக்கூடியவர் குருநாதன். ஒரு ஜீவனுக்கு எப்பொழுதுமே தேவையானது ரெண்டே விஷயம் தானா. என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டா, குருநாதன் துணை செய்ய சந்ததம்
திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழும் பெரியாதிருக்கினம் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவாய். ஒரு ஜீவனுக்கு எப்பொழுதுமே தேவைப்படக்கூடியது 2 விஷயம்தான். ஒன்னு குருநாதன் தோண, மற்றொன்று நாம சங்கீர்த்தனம். இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம். இந்த குரு மகிமையை ஸ்மரிக்கிறதுக்கு மேலும் மேலும் நம்ம எல்லோருக்கும் குரு பக்தி வளரணும், குரு கிருபைக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.